வணக்கம். வாங்க, அப்பத்தா அன்புடன் சேனல். நம்ம இயற்கையையும் மலர்களையும் லைட்டிங்கையும் ஃபாரஸ்ட்டையும் ரசிப்போமா? மலர்களே என்ன பேசுகின்றனர்? பார்ப்போரின் ஆழ்மனதில் நல் எண்ணங்களை நிறைவேற்றுவீர்களா? அவர்களுக்கு அமைதியை தருவீர்களா? இது என்ன அன்னையின் கூடாரம் போல். நீங்கள் பாண்டிச்சேரி சென்றால் இது போல அற்புதமான குளோபோவை பார்க்கலாம். நதியில் என்ன தெரிகிறது? மிதக்கும் முதலை, அதன் மீது ஒரு காக்கை. என்ன பேசுகிறது காக்கையும் முதலையும்? நீ இப்படி அசையாமல் எனக்கு பாறை போல் காட்சி தருகிறாயே, நான் உன் உடம்பின் மீது இருந்து கொத்தி கொள்ளவா என்று அன்போடு காக்கையும் முதலையும் பேசிக்கொள்கின்றனர். இது எவ்வளவு இயற்கையான ஒரு அற்புதமான சூரிய ஒளியும் நதியும் குளமும் வானளாவிய மரங்களும். சப்ஸ்கிரைப் பண்ணியவருடன் பேசுங்களேன், அவர்கள் மனதை புரிந்து கொள்ளுங்களேன். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றி கொடுப்பீர்களா? அருமையான பூக்களே, இவ்வளவு அழகை உங்களுக்கு இறைவன் எப்படி கொடுத்தான்? இப்படி மரங்கள் தோறும் விளக்குகள், வண்ண விளக்குகள், சிட்டியே பிரம்மாண்ட ஒளியுடன் காட்சி தரும் அற்புத தருணம் ஐயா. மரங்களெல்லாம் எரிகின்றது. எதனால்? எலக்ட்ரிக் லைட்டினால். மரம் இருப்பதை தெரிந்து கொண்டு அவை நமக்கு ஆக்சிஜன் தருகிறது என்பதையும் அறிந்து கொண்டு ஃபாரினர்ஸ் மரங்களை வெட்டாமல் எப்படி பாதுகாக்கின்றனர்? நம் நாட்டிலும் இதுபோல் மரங்கள் நிறைய இருந்தால் வீடுகள் இவ்வளவு இருக்காதே. காடுகளும் மரங்களும் வயல்களும் வீடுகளாகிவிட்டனே நம் இந்தியாவில். ஃபாரினர்ஸ் மிகவும் எளிமை, நன்றாக சிரிக்கவும், கையில் ஒரு பைரவரை பிடித்து கொண்டு ஹாய் சொல்லவும், நல்ல உழைத்து நல்ல சாப்பாடு, வெல் டிசிப்ளின். நாம் இவர்களிடமிருந்து அதை மட்டும் கொண்டு செல்வோமே. நமக்கு இந்த பிரிவினை என்ற ஒரு சொல் இவர்களிடமிருந்து இவர்கள் மாறிவிட்டனர், நாம் மாறவில்லை. அருமையான லைட்டிங் பாருங்கள், தூரத்தில் அருமையாக அற்புதமாக ஒரு ரோடு ஹைவேயில் எப்படி தெரிகின்றது பார்த்தீர்களா? இப்படி ஒரு தருணம் வரும் வரும் என்று காத்திருந்து வந்தவுடன் அதை அனுபவிக்க மனங்கள் எதையோ பார்ப்பது போல் பார்த்து கொண்டு போவதை விட அருமையான அழகுகளை ரசித்து, இயற்கையை ரசித்து, வண்ண ஒளிகளை ரசித்து நாம் பிரயாணத்தை தொடங்குவோமா? இன்று இரவு ஞாயிற்றுக்கிழமை வெகு அமைதி, எங்கும் அமைதி, எதிலும் அமைதி, அமைதி, அமைதி. வீடுகள் தோறும் சென்று இரவு நிம்மதியாக ஆடடா பைரவர், மறுபடியும் ஒரு பைரவர், அழகான பைரவர். அழகு அழகு பாருங்கள், பிரம்மாண்ட பில்டிங்ஸும் வானளாவிய ஃப்ளாட்ஸும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும். அருமை அருமை. எப்படி ஐயா இதையெல்லாம் கட்ட மனிதனுக்கு மூளையையும் சக்தியையும் கொடுத்தாய் இறைவா. மனிதனையும் படைத்து மரங்களையும் படைத்து இப்படி அற்புதமான விளக்குகளையும் படைத்து விளையாடுகிறாயே. நாங்கள் வாழ்வது பொற்காலமா? ஆமாம் ஆமாம், பொற்காலம்தான். இல்லாடி இப்படி ஒரு நதிக்கரையில் எல்லோரும் நோக்கி ஓடி வரும் இந்த இடம் நதி இருக்கின்றது ஐயா. இங்கே அழகான அருமை போட்டிங் செல்லும் மக்களும், சைக்கிளிங் செய்யும் மக்களும், ஸ்கூட்டியில் விரைந்து செல்லும் இளம் சிட்டுக்களும். அருமை அருமை, அற்புதமான அருமை. இப்பொழுது எங்கே மறுபடியும் பைரவரை சந்திப்போமா? அப்பத்தாவின் கண்களுக்கு பைரவர் அங்கு இந்தியாவில் இருக்கும்போது குதிரையும் யானையும். அப்பத்தா அவர்களை சுற்றி சுற்றி வருவேனே, அதற்கு வட்டி போட்டு இறைவன் எனக்கு பைரவராக தரிசனம் தருகிறாரே. எவ்வளவு அழகாக அவர்களை நடந்து கூட்டி செல்லும் வாக்கிங். அவர்களுடன் பைரவரும் வாக்கிங். அருமை அருமை. ஆனால் இதில் ஒன்று பார்த்தீர்களா? எந்த நாட்டு பைரவராக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் நாய்வாலை நிமித்த முடியாது. நாய்
கரண்ட் கம்பத்தில் யூரின் போவதையும் நிப்பாட்ட முடியாது. அவர்கள் மோப்பம் பிடிப்பதையும் நிப்பாட்ட முடியாது. அவர்கள் அன்போடு நம்மை பார்த்து வாலாட்டையில் புன்னகைக்கு அருமை அருமை ஆனந்தம். இது என்ன அற்புதமாக ஒன்று தெரிகிறதே. மரம் செடி கொடிகள். நாம் வெளியே வந்து விட்டோமா? ஆமாம் ஆமாம், கார் பார்க்கிங் என்ற இடத்திற்கு பில்டிங், மறுபடியும் பில்டிங். என்ன ராமர் கலரில் ஒரு பில்டிங். அருமை அருமை அற்புதம் ஐயா. நாங்களும் அந்த வண்ண விளக்குகளோடு பயணிக்கிறோம். எங்களையும் அழைத்து செல்வீர்களா? அருமை அருமை அற்புதமான இயற்கை. அழகின் அழகு, அழகுக்கொரு அழகு. பாலங்களை சந்திப்போமா? பாலத்தின் அடியில் செல்வோமா? வானளாவிய பில்டிங் அனைத்தும் இருளில் இருக்கிறது. ஏன்? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே வேலை கிடையாது. எல்லாம் அதனால் அமைதியாக இருக்கின்றன. அருமை. நம் வழி பயணத்தில், நம் லாங் டிரைவிங்கில் இருபுறமும் இயற்கையை ரசித்து கொண்டு செல்வோமா? எப்படி அழகு பாருங்கள். இப்படி ஒரு அழகை பார்க்கையிலே மெய் மறந்து, நம்மை மறந்து, உலகை மறந்து சிறகடித்து வானில் பறப்போமா? மறுபடியும் இயற்கை. ஒரு குழந்தை ஒரு பறவையை விரட்டி கொண்டே போகிறது. அது அப்பத்தா அன்புடனையும் பார்க்கிறது. பார்க்கும் பொழுது வெட்கப்பட்டு மறைகிறது. தாயிடம் சென்று என்னவோ சொல்லுகிறது. மறுபடியும் தவழ்ந்து வர முயற்சி பண்ணுகிறது. வெயிலில் அழகழகான உடைகளில் ஒரு குழந்தை தென்னை நாரை கையில் வைத்திருக்கிறானே. அவனை பார்த்தால் ஒரு வீரன் போல தெரிகிறானே. அருமையான இயற்கையில், அற்புதமான தருணத்தில் இயற்கையை ரசித்து நாமும் இன்பத்தை அனுபவிப்போமே. பார்ப்போருக்கு மறுபடியும் குழந்தை தவழ்கிறதே. பார்ப்போருக்கு பசியும் நிம்மதியும் ஆசைகள் அளவோடும் வந்திடுமே. அருமையான தருணத்தில், அற்புதமான மரங்களின் இயற்கையில் நம்மை மறப்போமா? மரங்களே, செடிகளே, கொடிகளே, பூக்களே, பார்ப்போருக்கு நிம்மதி தாருங்கள். பசியும் அளவான ஆசையையும் தந்திடுங்கள். அவர்கள் எண்ணங்களை நிறைவேற்ற சிறிது அப்பத்தாவுடன் பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லோரும் நன்றாக இருந்தால்தானே நாமும் நன்றாக இருக்கலாம். அருமை அருமை. இதென்னையா? ஃபார்மர்ஸ் வயலில் வேலை செய்கின்றனரா? வெட்டி போட்டு விட்டு சிலையாக நிற்கின்றனரே. இருவரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? இப்படி வெயிலிலே நாம் பங்கே பாருங்கப்பா. அருமையாக ஃபாரினில் இயற்கையையும் வெயிலையும் ரசிக்கும். யூகே என்ன, யுஎஸ் என்ன, அமெரிக்கா என்ன, ஆஸ்திரேலியா என்ன, பிரான்ஸ் என்ன, யூரோப் என்ன, எல்லா இடங்களிலும் மக்கள் தானே. விதவிதமான மக்கள். இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலிலா? அருமையாக இயற்கை ரசித்து கொண்டே சாக்லேட் காஃபி ஃப்ளேவர், விதவிதமான செர்ரி கேக் சாப்பிடலாமா? அருமை அருமை அற்புதமான அருமை. அழகின் அழகு ஃபோட்டோ தானே நகழவில்லையே. இயற்கை ஃபோட்டோ அற்புதமான அழகான அருமையான அருமை அருமை அருமை. வானமே, மலர்களே, மரங்களே, எங்களுடன் நடந்து வர உங்களுக்கு யார் சக்தியை தந்தது? இப்படி ஒரு அழகான இயற்கையில் இறைவன். அடடா, இப்படி என்ன பூக்கள், அற்புதமான பூக்களே. அப்பத்தா அழகை பாருங்கள். எங்கள் ஊரின் மலர்களின் அழகை பாருங்கள். பேசும் மலர்கள் இவர்களா? அப்பத்தாவுடன் பேசவே அருமையாக நடைபயணம் கூடவே வந்திடவே. மக்கள் எல்லாம் நடந்து ஆசையாக இன்று மறுநாள் ஒரு கால்வழியும் இல்லையே. எத்தனை ஃபர்லாங், கிட்டத்தட்ட
ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தும் மனதில் ஆனந்தம் இருப்பதால் கால்கள் சளைக்கவில்லையே, கால்களுக்கு ஒரு வழியும் இல்லையே. சந்தோஷம் கூட இருந்தால் ஒன்றும் கிட்டக்க வராதே. அற்புதமான தருணம், அழகான தருணம், அருமையான தருணம். நம் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் பார்க்கையிலே நினைக்கையிலே நடந்துடுமே. விதவிதமான செடிகளே, விதவிதமான கொடிகளே, உங்களை இப்படி பராமரிப்போர்க்கு மறுபிறவி இல்லையே. 7 பிறவிக்கும் கவசம் போல் காக்குமே. ஒவ்வொரு செடியின் கீழே அச்செடியின் நாடும் பெயரும் இருக்கிறது.